ஏன்னா நாம சென்னையில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய நிலைமைகளும் அப்படித்தான். வீடுகள் ஊர்கள் நம்முடைய வீடுகள்லாம் கொஞ்சம் விசாலமாக இருக்கும், சரிங்களா? யாரும் எவரும் வந்தாலும் நமக்கு பெரிய ஒரு இதா இருக்காது. சென்னையில நான் வசிக்கக்கூடிய வீடுகளை பொறுத்தவரைக்கும் திடீர்னு யாரா வந்தாலும் நமக்கு ஒரு என்ன இருக்கும், அப்படியே சங்கடமா தான் இருக்கும், முன்கூட்டியே சொல்லிட்டு வரணுமே அப்படின்ற மாதிரி விஷயங்களும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து என்ன இருக்கு அப்படின்னா, பொதுவாக யாராவது வீட்டுக்கு வந்தா நமக்கு செலவு, பொதுவாக யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நமக்கு நெருக்கடி என்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை தான் செய்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க, உறவோடு நீங்கள் இணைந்து வாழுங்கள், அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய கணக்கு, நம்ம அறிவு சொல்லக்கூடிய கணக்கு. வீட்டுக்கு இந்த வாட்டி எவ்வளவு விருந்தாளி வந்தாங்க, இந்த வாட்டி நிறைய விருந்தாளி வந்துட்டாங்க, ஸோ நிறைய செலவாயிடுச்சு அப்படின்னு நம்முடைய அறிவு கணக்கு சொல்லும். அல்லாஹ் என்ன சொல்றான், எந்த அளவுக்கு நம்ம விருந்தாளிகளை உபசரிச்சோமோ, எந்த அளவுக்கு அவங்களோடு இணங்கி நெருங்கி இணைந்து வாழ்ந்தோமோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையில பரக்கத்து